வணக்கம். ஆன்மா ஒளிரட்டும், மலரட்டும். ஒருவரிடம் ஒருவரிடம் குறையும் பார்க்காதே, நிறைவும் பார்க்காதே, கடந்து செல். நீ நிறைவை பார்த்தால் குறைய அறிவாய், குறையை பார்த்தால் நிறைவை மறைக்கிறாய். நிறைவும் இருக்கும், ஒருவரிடம் நிறைவும் இருக்கும், குறையும் இருக்கும். அதை நம்ம அவரை சீர்திருத்த முடியாது, நாம் தான் கடந்து செல்ல வேண்டும். ஏன்னா ரெண்டு இல்லாத மனிதர்களே இல்லை, பார்க்கவும் முடியாது, இருக்கத்தான் செய்யும். அதே மனிதன் நிறைவும் ஏதாச்சும் இருக்கும், நிறைவில்லாத மனிதனும் இருக்க மாட்டான். ஆனால் குறையும் இருக்கும், குற்றமும் இருக்கும், குறைவும் இருக்கும், நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அதை நாம் சீர்தூக்கி பார்த்து ஆராயும் போதுதான் நாம் அவர்களை புறக்கணிக்கிறோம். அதை கடந்து செல்ல வேண்டும். இரண்டையுமே கடந்து செல்லும்போது, நிறைகுறையை கடந்து செல்லும்போது ஒன்றுமில்லை. அதை பெருசுப்படுத்தி பிரதிப்படுத்தி பார்க்கும்போது, போட்டு நிறுவை பண்ணி பார்க்கும்போது அவர்களிருந்து குரோதத்தை நாம் உண்டாக்கி கொள்கிறோம். கடந்து செல்ல வேண்டும். ஒரு பாவம், ஒரு துறவி, ரொம்ப படித்த பட்டதாரி தான். அவர் ரொம்ப சங்கடப்படுறார். அவருக்கு கூட நான் இது பண்ணியிருந்தேன், மெசேஜ் பண்ணியிருந்தேன். இதே நிலை ரமணரும் அடைந்திருக்கிறார். எப்படின்னா, துன்புறுத்துறது, சன்னியாசிகளையே துன்புறுத்துறது. போலி சன்னியாசிகளும் இருப்பாங்க. அவரை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காங்க, துன்புறுத்தியிருக்காங்க. அதை விட்டு கடந்து சென்று அப்புறம்தான் ஒரு முடிவாக வந்திருக்காரு. ரொம்ப துன்பப்பட்டிருக்கார். இதே நிலையில் இப்போ ஒருவர் சங்கடப்பட்டு ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கிறார் வாட்ஸ்அப் இதில், யூடியூப்பில். சங்கடமாக தான் இருக்கிறது. அவர் வைத்திருந்த விளக்கமார் அப்படின்னு சொல்கிறார். விளக்கமார்னா அந்த தோற்பக்கட்டை, அதை வச்சு அடிச்சிருக்காங்க. நீங்கள் பொய் சொல்ல மாட்டார். அடித்ததை ஏன் மிகப்படுத்தி பேசுறதுக்கு என்ன இருக்குது? அதில் அழுதாபம் தரக்கூடிய அவசியம் இல்லை. அடிச்சிருக்காங்க. மீண்டும் ஓடிப்போர் அப்படி இப்படின்னு ரொம்ப துன்புறுத்திருக்காங்க. அப்புறம் ஒரு அதிகாரி அவரை உட்கார வச்சுருக்காங்க. திருப்பி என்ன பண்ணுறாங்க, அவர் இருக்கிற இடத்துக்கு பக்கத்திலே மலம் கழிச்சிட்டு போயிருக்காங்க. பக்கத்தில் கை உண்டியதுங்கிற மலம் இருக்கும். இதெல்லாம் பெரிய கொடிய பாவம். இது ஒரு துறவியாக இருக்கிறவங்களுக்கு அதை செய்யக்கூடாது. அது பொய்மையோ மெய்யோ, நிச்சயமாக துறவரம் கொண்டா மெய்மைக்கு வந்துடுவாங்க.